வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஒன் ஸ்டாப். நம்மளுடைய நியூ இயர் நியூ யூ 2026 வெயிட் லாஸ் சேலஞ்ச் பற்றின அனௌன்ஸ்மெண்ட் வீடியோவில் நிறைய பேர் கலந்துட்டு உங்களோட பேர் அண்ட் டீட்டெயில்ஸை கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டு இருக்கீங்க. அதை பார்க்குறப்பவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அண்ட் தேங்க்யூ ஸோ மச். வெயிட் லாஸ் அப்படின்னாலே எனர்ஜி பேலன்ஸ் அப்படின்னா என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். எனர்ஜி பேலன்ஸ்னால் ரொம்ப சிம்பிள் தாங்க. நம்ம எவ்வளோ சாப்பிட்றோமோ அதை விட அதிக கேலரிஸ் நம்ம பேர்ன் பண்ணினோம் அப்படின்னு சொன்னால் வெயிட் லாஸ் நடக்கும். நம்ம சாப்பிட்ற அளவும் நம்ம பேர்ன் பண்ணுற கேலரிஸும் ஒன்றா இருந்ததுன்னா வெயிட் வந்து அப்படியே மெயின்டைன் ஆகும். அதுவே நம்ம பேர்ன் பண்ணுற கேலரிஸை விட நம்ம அதிகமாக சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம வெயிட்டு கெயின் பண்ணுவோம். இதுதான் பேசிக்கான கான்செப்ட். அந்த விதத்தில் நம்மளோட உடம்புக்கு தேவையான பேசிக் கேலரிஸ்னு ஒன்று இருக்குது. அதாவது நம்மளுடைய அன்றாடம் நம்மளோட பாடி ஃபங்க்ஷன்ஸ் நடக்கிறதுக்கும் நம்மளுடைய நார்மலான வேலைகளை நம்ம பார்க்கறதுக்கும் வித்தவுட் எக்ஸசைஸ் நம்மளுக்கு தேவைப்படுற கேலரிஸ்னு ஒன்று இருக்குது. இதுக்கு பேர் பேசல் மெட்டபாலிக் ரேட், பிஎம்ஆர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பேசல் மெட்டபாலிக் ரேட்டுன்றது அரவுண்ட் ஒரு 1500 to 600 இந்த ரேஞ்சில் இருக்கும் யூஸ்வலாக பெண்களுக்கு, டிபெண்டிங் அப்பான் யுவர் ஏஜ் அண்ட் பாடி வெயிட். இதிலிருந்து நம்ம ஒரு டெஃபிசிட் வச்சு சாப்பிட போகிறோம், அதாவது ஒரு குறைபாடு. இப்படி பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னா நம்ம அந்த டெஃபிசிட் வச்சு சாப்பிட்ற கேலரிஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம உடம்பு அக்யூமுலேட்டட் ஃபேட்ஸ், நம்மளுக்கு ஆல்ரெடி ஃபேட் சேர்ந்துருக்கு இல்லையா, அதுலேருந்து நம்ம உடம்பு எடுத்துட்டு அதை பேர்ன் பண்ணும் அதோட எனர்ஜிக்காக. அதனால தான் நம்மளுக்கு வெயிட் லாஸ் நடக்குது. இது வந்து ஒரு பேசிக்கான கான்செப்ட். ஸோ அந்த விதத்தில் நம்மளோட இந்த வெயிட் லாஸ் சேலஞ்ச் வீக் 1 இதோடைய டயட் சார்ட்ஸ் வந்து எப்படி நம்ம கொடுக்க போகிறோம் அப்படின்னா லோ கார்ப் டயட் அண்ட் கீட்டோ டயட், வெஜ் அண்ட் நான்வெஜ், இப்படி 4 வேரியேஷன்ஸ் நான் கொடுக்க போகிறேன். இது எல்லாமே வந்து கேலரி டெஃபிசிட்டில், அதாவது ஒரு 1200 to 250 கேலரிஸ் இருக்கிற மாதிரி நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இதுதான் வீக் 1க்கு உண்டானது. ஸோ நெக்ஸ்ட்டு லோ கார்ப்னா என்ன, கீட்டோ டயட்னா என்ன அப்படின்றத பார்த்துடலாம். லோ கார்ப் டயட் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா நம்ம நார்மலாக சாப்பிடக்கூடிய அரிசி, பருப்பு, பால், வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் இருக்கும் இல்லையா, இதெல்லாம் வச்சு நார்மலாக பண்ணக்கூடியது தான் ஒரு லோ கார்ப் டயட் அப்படிங்கிறது. பட் இதில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கார்போடைய அளவுகளை கொஞ்சம் நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறோம். யூஸ்வலாக நம்மளோட இந்தியன் டயட்டுன்னு எடுத்துக்கிட்டோம்னா கார்போடைய அளவு 200 to 300 கிராம்ஸ்க்கு மேலேயே இருக்கும். அண்ட் ப்ரோட்டீன் மேலே அந்த அளவுக்கு ஃபோக்கஸ் இருக்காது, எஸ்பெஷலி நம்ம வெஜிடேரியன் டயட்டை ஃபாலோ பண்ணுறவங்களா இருந்தால். அதனால இப்போ நம்ம இந்த லோ கார்ப் டயட்டில் என்ன பண்ண போகிறோம், ப்ரோட்டீன் அண்ட் ஃபைபர் கண்டென்ட்டை நல்ல ஆப்டிமம் லெவலில் நல்ல தேவையான அளவுக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் கார்போடைய அளவை கம்மி பண்ண போகிறோம். அதன் மூலமாக நம்ம கேலரிஸை நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறோம். இதுதான் இதில் நடக்கிற கான்செப்ட். அண்ட் ஃபேட் பற்றி ரொம்ப பாதர் பண்ண தேவையில்லை. யூஸ்வலாகவே டயட்டில் வந்து கேலரிஸ் ஓவராலாக நம்ம சாப்பிடக்கூடிய கேலரிஸையும் ப்ரோட்டீனையும் நம்ம கணக்கிட்டுட்டோம்னாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபேட்டுன்றது தானாகவே வந்து டேக்கன் கேர் ஆகிடும். இன்ஃபேக்ட் கார்ப் கூட அதே மாதிரி டேக்கன் கேர் ஆகிடும். ஸோ அதை பற்றி ரொம்ப யோசிக்க வேண்டாம். இதுதான் லோ கார்ப் டயட். கீட்டோ டயட் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா ஒரு ஃபாஸ்ட் வெயிட் லாஸுக்கு ப்ரூவனான ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் இந்த கீட்டோ டயட் அப்படிங்கிறது. என்னன்னு பார்த்தோம்னா இதில் கார்பை வந்து ரொம்ப 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 கம்மி மினிமமாக வச்சுட்டு ஃபேட்டோடைய கண்டென்ட்டை ரொம்பவே அதிகமாக வச்சுக்க போகிறோம் அண்ட் ப்ரோட்டீனை மாட்ரேட்டாக வச்சுப்போம். இதுதான் வந்து கீட்டோ டயட். கீட்டோ டயட்டில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிக அளவில் ஃபேட்டு சாப்பிட்ற போது அந்த ஃபேட்டாலேயே நம்ம பாடியில் இருக்கக்கூடிய ஃபேட்டையும் நம்ம பாடி பேர்ன் பண்ணுறதுக்கு பழகுது. அதாவது நம்ம உடம்பு வந்து கீட்டோசிஸ் அப்படின்ற ஒரு ஃபேட் பேர்னிங் மோடுக்குள்ளே என்டர் ஆகுது. இதுதான் கீட்டோ டயட் அப்படிங்கிறது. இதை பற்றி டீட்டெயிலாக இன்னொரு வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ லோ கார்ப் டயட் அண்ட் கீட்டோ டயட், இப்படி 2 விதமான டயட் சார்ட்ஸ் நான் கொடுக்க போகிறேன். அடுத்த கேள்வி என்னென்னா நீங்கள் எதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது. நீங்கள் உங்கள் லைஃப் ஸ்டைலுக்கும் உங்களோட ஈட்டிங் ஹேபிட்ஸுக்கும் ஏற்ற மாதிரி ஒரு டயட்டை சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அதை ஃபாலோ பண்ணலாம். இன்ஃபேக்ட் டயட்டை வந்து ஓரளவுக்கு மிக்ஸ் அண்ட் மேட்ச் கூட பண்ணலாம். பட் இனிஷியல் வீக்ஸில் அது பண்ணாமல் இருக்கிறத நான் சஜஸ்ட் பண்ணுவேன். எது வந்து உங்களுக்கு ஈஸியாக ஃபாலோ பண்ணக்கூடியதோ அதுதான் உங்களுக்கு ஏற்ற பெஸ்ட் டயட்டு. டயட்டை பொறுத்த வரைக்கும் இது வந்து உயர்ந்தது, இது வந்து கம்மியானது, இந்த டயட் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லைங்க. கீட்டோவாக இருக்கட்டும், லோ கார்பாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலுமே 100% எஃபெக்டிவாக தான் இருக்கும், ப்ரொவைடட் நீங்கள் சின்சியராக அண்ட் கன்சிஸ்டண்ட்டாக ஒரு டயட்டை வந்து ஃபாலோ பண்ணும்போது அது கண்டிப்பாக உங்களுக்கு பலன் கொடுக்கும். ஸோ 2 டயட்டில் எது வேணுன்றது உங்களுடைய லைஃப் ஸ்டைலை பொறுத்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த டயட்டை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த கொலோன் கிளென்ஸ் அப்படின்றத பற்றி வீடியோ போட்டிருக்கேன். இதில் நிறைய டீட்டெயில்டாக இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவை செக் அவுட் பண்ணிவிட்டு முடிஞ்சால் இதை பண்ணிவிடுங்க. இது எதுக்கு அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து இப்போ ஒரு ஹெல்த்தியான டயட்டை ஃபாலோ
ஃபாலோ பண்ணி நல்ல நியூட்ரிஷியஸான உணவுகளை சாப்பிட போகிறோம் இல்லையா, அதோடைய சத்துக்கள் நம்ம உடம்புல நல்ல விதமாக அப்சார்ப் ஆகணும் அப்படின்னா நம்ம இதுக்கு முன்னாடி யூஸ்வலாக ஜங்க் ஃபுட் இல்லை ப்ராசஸ் ஃபுட்டுன்னு மேபி கொஞ்சம் நம்ம எடுத்துகிட்டு இருந்திருப்போம் இல்லையா. இதனால் டாக்ஸின்ஸ் வந்து ரொம்பவே அக்யூமுலேட் ஆகிருக்கும், எஸ்பெஷலி நம்மளுடைய குடலில். அதெல்லாம் வந்து நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு தான் இந்த வயிறு க்ளீனிங்காக இந்த கொலோன் கிளென்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை நான் சஜஸ்ட் பண்ணுறேன். கண்டிப்பாக இந்த வீடியோவை செக் அவுட் பண்ணி பாருங்கள், டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், அதுபடி பண்ணுங்கள். அப்படி இல்லை உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச டெக்னிக்ஸ் இருக்குது வயிறு க்ளீன் பண்ணுறதுக்கு அப்படின்றதுனா தாராளமாக அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். அண்ட் கண்டிப்பாக அதை எங்கள் கூடயும் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள், மிச்சம் எல்லாருக்குமே கூட அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளோட இந்த டயட் சார்ட்ஸில் இனிஷியல் ஃபியூ வீக்ஸுக்கு சுகர் வந்து எந்த ஃபார்ம்லேயுமே நம்ம சேர்க்க போகிறது கிடையாது, நாட் ஈவன் இந்த ஃபார்ம் ஆஃப் ஃப்ரூட்ஸ். ஃப்ரூட்ஸுன்றது நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், நியூட்ரியன்ஸ் லைக் மினரல்ஸ், விட்டமின்ஸ், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்னு நிறைய நிறைஞ்சிருக்குமே. அதை கூடவா எலிமினேட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா வேறு ஒன்றுமே இல்லைங்க. வெயிட் லாஸ் வந்து நல்லா கிக் ஸ்டார்ட் ஆகிறதுக்கும் கொஞ்சம் இனிஷியலாக ஸ்பீடப் ஆகிறதுக்காக தான் நம்ம அப்படி பண்ணுறோம். அண்ட் லேட்டர் வீக்ஸில் கண்டிப்பாக ஃப்ரூட்ஸை சேர்த்துக்கலாம். பட் சுகர் இன் எனி ஃபார்ம் இந்த 12 வீக்ஸ்க்கு கண்டிப்பாக கிடையாது. ஒயிட் சுகர் வேணாம், அதுக்கு பதிலாக நாட்டு சர்க்கரை சேர்க்கலாம் அப்படின்லாம் நினச்சிக்காதீங்க. எதுவுமே எந்த ஃபார்ம்லேயுமே கிடையாது. பட் இதை மட்டும் நீங்கள் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும் இந்த 12 வீக்ஸோட முடிவில் உங்களுடைய ரிசல்ட்ஸ் எவ்வளோ அமேசிங்காக இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா இது ஒரு பேசிக்கான விஷயம். சுகர் கொஞ்சம் சாப்பிட்றது மூலமாக சம்டைம்ஸ் நம்மள அறியாமல் நம்ம ஒரு கிரேவிங்கை வந்து அதிகம் பண்ணுறதுக்கு அது ஒரு காரணமாக இருந்துடும். அந்த ரீசனுக்காக தான் என்னோட டயட் சார்ட்ஸில் கண்டிப்பாக சுகர் எந்த ஃபார்ம்லேயுமே இல்லாமல் இருக்குது. ஸோ வாங்க இந்த வீக்குக்கு உங்களுக்கு உண்டான டயட் சார்ட்ஸை பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது லோ கார்ப் வெஜ்ஜுக்கு உண்டான டயட் சார்ட். மார்னிங் ஃபர்ஸ்ட் திங்காக வந்து ஹாட் வாட்டர் தெரப்பி, அதாவது இது பற்றின வீடியோ லிங்க்கை வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், இங்கே ஐ பட்டன்லேயும் இருக்குது, இதை செக் பண்ணிக்கோங்க. இதோடைய ஃபுல் டீட்டெயில்ஸ் இதில் இருக்குது. இந்த ஹாட் வாட்டர் தெரப்பியில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 250 ml அளவுக்கு உண்டான சூடான தண்ணி இதை வந்து நாள் முழுக்க வந்து ஒரு 8 தடவை குடிச்சிட்டே வரும். பட் இதை தான் வந்து ஃபர்ஸ்ட் திங் இந்த மார்னிங்காக நம்ம பண்ணுறோம். அடுத்து ஒரு 45 நிமிஷம் கேப் விட்டுட்டு லியூக் வார்ம் வாட்டர், அதாவது வெது வெதுப்பான தண்ணியில் ஆப்பிள் சைடர் வினிகர் வித் மதர்னு இருக்கும், அதை வாங்கிக்கோங்க. அது கூடவே வந்து முடிஞ்சதுன்னா லெமன் ஸ்குவீஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஹிமாலயன் பிங்க் சால்ட்டும் ஆட் பண்ணிவிட்டு எடுத்துக்கிறோம். இதுவும் வந்து உங்களுடைய மெட்டபாலிசமை பூஸ்ட் பண்ணுறதுக்கும் இந்த மாதிரி டயட்டுன்னு இருக்கீங்க இல்லையா, உங்களோட எனர்ஜி லெவல்ஸ் கொஞ்சம் ஹையாக இருக்கிறதுக்கும் இது ஹெல்ப் பண்ணும். அடுத்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பன்னீர் இல்லைனா ஸ்ப்ரவுட்ஸ் எடுத்துக்கலாம். ஸ்ப்ரவுட்ஸ்னால் முளைக்கட்டினா பச்சை பயிறு, இதை ராவாவோ இல்லைன்னா ஒரு லைட்டாக குக் பண்ணியோ கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இது வந்து அளவு கொடுத்துருக்கேன், 75 grams பன்னீர்னா, ஸ்ப்ரவுட்ஸ்னால் 50 grams இது எடுத்துக்கலாம். கூடவே ஒரு ஹோல் வீட் ப்ரெட்டும் எடுத்துக்கிறோம். கீ, பட்டர் இல்லைனா கோகோனட் ஆயில்னு சொல்லிட்டு த்ரூ அவுட் இந்த டயட் சார்ட்டில் எதில் பார்த்தாலுமே இப்படி தான் கொடுத்துருப்பேன். எது வேணுமோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். அதோடைய குவான்டிட்டி இங்கே கொடுத்துருக்கேன். நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு நாளைக்கு உண்டான இந்த கீ பட்டர் அளவுகளை நீங்கள் டோட்டலாக கால்குலேட் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த டே முழுக்க உங்களோட சமையலுக்கு நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். அதை யூஸ் பண்ணி நீங்கள் குக் பண்ணிக்கலாம். கூடவே வந்து ஒரு வெஜிடபிள் சாலட்ஸ், எஸ்பெஷலி பார்த்திங்கன்னா வெள்ளரிக்காய், தக்காளி, லெட்யூஸ், கேபேஜ் இது மாதிரி எல்லாம் போட்டுட்டு ஒரு சாலடை சேர்த்துக்கோங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் நான் எல்லா டயட் சார்ட்லேயுமே வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு ப்ரோட்டீன் ரிச்சாக தான் கொடுத்துருப்பேன். இது எதுக்கு அப்படின்னா ஆல்ரெடி ஒரு கேலரி டெஃபிசிட்டான ஒரு டயட்டில் இருக்கிற போது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் கண்டிப்பாக ப்ரோட்டீன் ரிச்சாக இருந்தால் தான் அந்த நாள் முழுக்க உங்களை சேஷியேட்டடாக வச்சுக்கும், அதாவது வயிறு ஃபுல்லாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கும். அடுத்தது மிட் மார்னிங்க்கு பட்டர் மில்க்கு, தயிர் 50 கிராம் யூஸ் பண்ணி நீங்கள் பட்டர் மில்காக செஞ்சு குடிக்கலாம். இது கூடவே ஏதாவது உங்களுக்கு வேணுங்கிற மசாலா கூட சேர்த்துக்கலாம். அடுத்து லஞ்சுக்கு ரைஸ் அண்ட் லெக்யூம்ஸ் கொடுத்துருக்கேன், அதாவது ராஜ்மா, சன்னா அப்படி இல்லைன்னா எந்த விதமான பருப்போ பயிர் வகைகளோ நீங்கள் சேர்த்துக்கலாம். இந்த காம்பினேஷனில் ரைஸ் அண்ட் டால் இந்த மாதிரி காம்பினேஷனில் சாப்பிடும்போது எல்லா விதமான எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ் எல்லாமே வந்து இதுலேருந்து கிடைக்கும். ஒரு கம்ப்ளீட் ப்ரோட்டீன் அப்படின்னு சொல்லுவோம் இந்த ரைஸ் அண்ட் டால் காம்பினேஷன். கூடவே வந்து பன்னீரும் ஒரு 50 grams கொடுத்துருக்கேன், ப்ரோட்டீன் இன்னும் கொஞ்சம் அதிக அளவில் இருக்கணும் அப்படின்றதுக்காக. அண்ட் இங்கே நம்ம சேர்க்க போகிற வெஜிடபிள்ஸ் வந்து நிறைய பச்சை காய்கறிகள் லைக் கீரை, அப்புறம் வந்து கேபேஜ், ப்ராக்கலி, காலிஃப்ளவர் இது மாதிரி அதிக அளவில் சேர்த்துக்கோங்க. ரூட் வெஜிடபிள்ஸ் முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணலாம், பட் கேரட் அண்ட் பீட்ரூட் வந்து தாராளமாக சேர்த்துக்கலாம். அண்ட் கூடவே ஆனியன், டொமேட்டோ எவ்வளோ சேர்த்துக்கணும் அப்படின்ற அளவும் இங்கே கொடுத்துருக்கேன். ஈவினிங்க்கு எந்த விதமான நட்ஸ் இல்லைன்னா சீட்ஸும் நீங்கள் எடுத்துக்கலாம். நான் இங்கே அளவு வந்து 10 grams கொடுத்துருக்கேன், அதுபடி எடுத்துக்கோங்க. அண்ட் எகெயின் டின்னரும் லஞ்ச் மாதிரியே தான், பட் அதில் பன்னீர் கிடையாது, ரைஸ் அண்ட் டால் காம்பினேஷனில் நம்ம சாப்பிட போகிறோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது லோ கார்ப் நான்வெஜ்க்கு உண்டான டயட் சார்ட்.
இதுலேயும் வந்து மிச்ச ஐட்டம்ஸ் எல்லாமே சேம் தான். இங்கே நான் ஹைலைட் பண்ணியிருக்கிறதெல்லாம் மட்டும்தான் மாறும் வெஜ்ஜுக்கும் நான்வெஜ்ஜுக்கும். ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டில் நீங்கள் பன்னீருக்கு பதிலாக 3 எக்ஸு எடுத்துக்கலாம். லன்ச் அண்ட் டின்னரில் பன்னீருக்கு பதிலாக சிக்கன் இல்லைனா ஃபிஷ் நீங்கள் எடுத்துக்கலாம். இது ரெண்டுமே சிக்கன், ஃபிஷ் இந்த மாதிரியான நான்வெஜ் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து ஒரு கம்ப்ளீட்டான ப்ரோட்டீன். ஸோ இது சாப்பிட்ற போது உங்களுக்கு டே ஃபுல்லாகவும் இருக்கும். உங்களோட வெயிட் லாஸ்க்குமே இது நல்ல விதமாக ஹெல்ப் பண்ணும். இவ்வளோ அதிக அளவில் நான்வெஜ் சாப்பிடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக சாப்பிட்லாங்க. இதனால் எந்த ப்ராப்ளமும் கிடையாது. அதுவும் வந்து இது இந்த 12 வீக்ஸ் பீரியடுக்கு மட்டும்தான் நம்ம பண்ண போகிறோம். ஒரு கேலரி டெஃபிசிட் டயட்டில் ப்ரோட்டீனை ஹையாக வச்சுக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி கொடுத்துருக்கேன். இது கம்ப்ளீட்லி சேஃப் டு ஈட். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கீட்டோ வெஜ்க்கு உண்டான டயட் சார்ட். கீட்டோ டயட் அப்படின்னாலே கார்போடைய அளவு ரொம்பவே கம்மியாக இருக்கும், ப்ரோட்டீன் மாட்ரேட்டான அளவில் இருக்கும் அண்ட் ஃபேட் ஹையாக இருக்கும். இதுதான் கீட்டோ டயட். ஸோ இதில் முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னா எல்லா விதமான காய்கறிகளையும் ரொம்ப சேர்க்காமல் மோஸ்ட்லி க்ரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ், அதாவது கீரை வகைகள், கேபேஜ், ப்ரோக்கலி, காலிஃப்ளவர் இது மாதிரியே த்ரூ அவுட்டாக சேர்த்துடுவாங்க. இது எதுக்கு அப்படின்னா உங்களுடைய பாடி கீட்டோசிஸ் அப்படின்ற அந்த ஃபேட் பர்னிங் மோட்குள்ளே ஈஸியாக என்டர் ஆகிறதுக்கு இந்த மாதிரி பண்ணுறது ஹெல்ப் பண்ணும். அதுக்காக தான் அந்த மாதிரி சொல்லியிருக்கேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பன்னீர் அண்ட் கூடவே வந்து நான் கொடுத்துருக்கிற அந்த கீ பட்டர் அதை யூஸ் பண்ணி நீங்கள் எப்படி வேணால் குக் பண்ணிக்கலாம். மிட் மார்னிங்க்கு வே ப்ரோட்டீன் கொடுத்துருக்கேன். உங்களோட ப்ரோட்டீன் நீட்ஸை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக வந்து வே ப்ரோட்டீன் தேவையாக தான் இருக்கும், எஸ்பெஷலி கீட்டோஜெனிக் டயட்டில். அதனால வேறு வழி கிடையாது, வே ப்ரோட்டீன் எடுத்து தான் ஆகணும். அண்ட் இது கம்ப்ளீட்லி சேஃப். நானும் பர்சனலாக யூஸ் பண்ணியிருக்கேன் அண்ட் நிறையவே அதுக்கு முன்னாடி நானும் ரிசர்ச் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டதில் வே ப்ரோட்டீன் இஸ் கம்ப்ளீட்லி சேஃப் டு டேக். ஸோ ஒரு ஸ்கூப் கொடுத்துருக்கேன், அதை எடுத்துக்கோங்க. மிட் மார்னிங்க்கு சேம் நட்ஸ் அண்ட் சீட்ஸ் எடுத்துக்க போகிறோம். அண்ட் லன்ச் அண்ட் டின்னர் ரெண்டுமே இதே மாதிரி தான் பன்னீர் யூஸிங் அந்த கீ பட்டர் அண்ட் ஆல்சோ முடிஞ்ச அளவுக்கு அதிக அளவில் க்ரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்கோங்க. ஈவினிங் நம்ம சாப்பிட போகிறது வே ப்ரோட்டீன் ப்ளஸ் கூடவே ஒரு சீஸ் ஸ்லைஸும் சாப்பிட்றோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது கீட்டோ நான்வெஜ்க்கு உண்டான டயட் சார்ட். இதில் கீட்டோ வெஜ் மாதிரியே தான் இருக்கும், பட் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறத நான் இங்கே ஹைலைட் பண்ணியிருக்கேன். மார்னிங் பன்னீருக்கு பதிலாக எக்ஸும் சாப்பிடலாம். அதுக்கப்புறம் வந்து லன்ச் அண்ட் டின்னரில் பன்னீருக்கு பதிலாக சிக்கன் இல்லைனா ஃபிஷ் இதை தான் நம்ம எடுத்துக்க போகிறோம். மிச்ச ஐட்டம்ஸ் எல்லாமே சேம் லைக் கீட்டோ வெஜிடேரியனுக்கு உண்டான டயட் சார்ட் மாதிரியே தான். இப்போ நான் ஷேர் பண்ணியிருக்கிற இந்த டயட் சார்ட்ஸ் தான் இப்போலேருந்து 1 வீக்குக்கு ஃபாலோ பண்ணுங்க. அண்ட் கண்டிப்பாக முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய டெய்லி அப்டேட்ஸை என் கூட ஷேரும் பண்ணிக்கோங்க. இது எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம எல்லாருமே சேர்ந்து இந்த பயணத்தை மேற்கொள்ளும் போது ஒருத்தர் மோட்டிவேட் பண்ணுறதுக்கும் இது கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி ஸ்டாண்டர்டைஸ்டாக இருக்கக்கூடிய நம்மளுடைய சேனலுடைய டயட் சார்ட்ஸ் வந்து நிறைய பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு. எஸ்பெஷலி நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் வெயிட் லாஸ் ஸ்டோரின்றதுல பார்த்தீங்கன்னா அவங்க அமேசிங்காக வெயிட் லாஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வெயிட் லாஸுக்கு ஒரு ப்ரூவனான ஒரு டயட் பிளானாக நம்மளுடைய சார்ட்ஸ் வந்து இருக்குது. ஸோ இதே விஷயத்த நீங்களும் ஃபாலோ பண்ணி பாருங்கள். இந்த வருஷத்தோட முடிவில், அதாவது 2026 நியூ இயர் அன்னைக்கு உங்களுடைய பெஸ்ட்டான ஒரு வேர்ஷனாக நீங்கள் கண்டிப்பாக இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். அதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். See you soon in the next video. Until then, it's bye from me, Sujata. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக், கமெண்ட் அண்ட் ஷேர் வித் ஆல் யோர் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காம ஒன் ஸ்டாப் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க and hit that bell icon for notifications. See you soon in the next video. Until then, it's bye from me, Sujata.